இது வரைக்கும் பிக் பாஸ்ல லவ் பண்ணி பிரேக்கப் ஆனவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 3 பிக் பாஸ் சீசன் 4ல வந்த பாலாஜி அண்ட் சிவானி. சீசன் 4ல பாலாஜி அண்ட் சிவானியோட லவ் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒருத்தங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, ஒன்னா டான்ஸ் ஆடுறது, ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க ரொம்பவே துணையா இருக்கிறதுன்னு ஒரு ரியல் லைஃப் கப்புள் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆயிட்டாங்கன்னு சொல்றதை விட வாழ்ந்துட்டாங்கன்னே சொல்லலாம். பாக்குற ஆடியன்ஸ்க்கும் ஒரு மாதிரி கியூட்டா தான் இருந்துச்சு. ஆனா இது எல்லாமே ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் தான் இருந்துச்சு. சிவானியோட அம்மா வந்தாங்க, சிவானியை லெஃப்ட் ரைட் வாங்கினாங்க, அதோட எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் ரெண்டு பேரும் கொஞ்சம் டேட் பண்ண மாதிரி தெரிஞ்சது. சடனா ஒரு இன்டர்வியூல சிவானி பாலாஜியை பிரதர்னு சொல்லிட்டாங்க. பாலாஜி சிவானியை பத்தி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டாங்க. நம்பர் 2 பிக் பாஸ் சீசன் 3ல வந்த கவின் அண்ட் லாஸ்லியா. சீசன் 3ல கவினை 3 பேர் லவ் பண்ணாங்க. மீரா மிதுன், சாக்ஷி அகர்வால் அண்ட் லாஸ்லியா. ஆனா அங்க செட் ஆனது கவினுக்கும் லாஸ்லியாக்கும். இந்த ஒரு லவ் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒண்ணு. இந்த லவ்மே ஃபேமிலி ரவுண்டோட க்ளோஸ் ஆயிடுச்சு. லாஸ்லியோட அப்பா ஃபேமிலி ரவுண்ட்ல வந்தாரு, லாஸ்லியாவை லெஃப்ட் ரைட் வாங்கினாரு. அதுக்கப்புறம் கவின் அண்ட் லாஸ்லியா நீ யாரோ நான் யாரோன்னு போயிட்டாங்க. நம்பர் 1 பிக் பாஸ் சீசன் 1ல வந்த ஆரவ் அண்ட் ஓவியா. எல்லாரோட லவ் மாதிரி ஸ்டார்டிங்ல நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. பிக் பாஸ்ல வேற எந்த லவ்லயும் இல்லாத மாதிரி இந்த லவ்ல மருத்துவ முத்தம் லெவலுக்கு போச்சு. இதே மாதிரி கொஞ்ச நாட்கள் போச்சு. அதுக்கப்புறம் ஆரவ் என்ன நினைச்சாருன்னு தெரியல. நமக்குள்ள லவ் எதுவுமே கிடையாது, நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு ஆரவ் சொல்லிட்டாரு. பயங்கரமான மன அழுத்தத்துக்கு உண்டானாங்க. பயங்கரமான மன அழுத்தத்துல இருந்த ஓவியா ஸ்விம்மிங் பூல்ல விழுந்தாங்க. மத்த கண்டஸ்டன்ஸ் அவங்களை காப்பாத்தி பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாரு. இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் கப்பல் யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.